பௌத்தம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பல பேரும் நினைக்கிறது என்னன்னா, பௌத்தம் வந்து ரொம்பவும் வந்து ஒரு கடினமான, நெருக்கமான மதம். அத வந்து பின்பற்றுவதுன்றது வந்து ரொம்பவும் கஷ்டம். பௌத்த கருத்துக்கள் வந்து எளிமையான மக்களுக்கு வந்து பாமர மக்களுக்கு வந்து பொருந்தாத மாரி இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் நெறைய மித்துகள் இருக்கு. உண்மைய சொல்லப்போனா பௌத்த மதம் மாதிரி ஒரு மதம், ஒரு எளிமையான பாமர மக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு மதம் அப்படிங்கிறது வந்து உலகத்துல வேற மதங்களே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மதம் தான் பௌத்த மதம். பௌத்த மதத்தில வந்து அ மிக முக்கியமாக கருதப்படுறது என்னன்னா எண்ணங்கள். நான் நீ வந்து எதுவாக நினைக்கிறாயோ, அதுவாகவே ஆகிறாய்ன்னு சொல்லிட்டு புத்தர் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னா, நம்ம எண்ணங்கள் நம்மை வழிநடத்தும். நம்ம வந்து சரியான பாதையில பயணிக்கிறதுன்றது வந்து நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, அத பொறுத்து மாறுங்கிறாரு புத்தர். பாபா சாஹிப் அம்பேத்கர் கூட வந்து பௌத்தத்தில வந்து கடவுளுக்கு பதிலா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாரு. ஆனா, இங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து உண்மதான். ஒழுக்கம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. ஏன்னா பஞ்சசீலம், தசசீலம்னு சொல்ட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 விதிகள் இருக்கு. பஞ்சசீலம், தசசீலம், அஷ்டசீலம்னு. ஆனா, அ அந்த விதிகள் வந்து இந்த விதிகள்லாம் இந்த ஒழுக்க விதிகள்லாம் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எண்ணங்களை சரியான பாதையில் பயணிக்க வச்சு, ஞானம் அப்படிங்கிற ஒரு இலக்க அடையறதுக்கான ஒரு பாதை, ஒரு கருவி தான் ஒழுக்கம். அப்போ இங்க முக்கியமா நம்ம எத வந்து முக்கியமா நினைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒழுக்கத்த விடவும் எண்ணங்கள். அதாவது புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் உடல் அளவுல வந்து ஒழுக்கமா இருக்கான். அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ரொம்ப சுத்தமா இருக்கான். நல்ல உடை போடுறான். பொய்யே பேச மாட்றான். அ நான் யாரையுமே தப்பா பார்க்க மாட்றான். எல்லாமே இருக்கு. ஆனா மனசுக்குள்ள வந்து அவன் வந்து தூய்மையா இல்ல. அவனுக்குள்ள வந்து நெறைய வஞ்சகங்கள் இருக்கு. ஆனா வெளிய காட்டல. அப்படின்னா, அவன் வந்து ஒழுக்கமா இருந்தும் எந்த பயனும் இல்லைன்றாரு புத்தர். உடல் தூய்மையை விடவும், உடல் ஒழுக்கத்தை விடவும் மிகவும் முக்கியமா புத்தர் முன்வைக்கிறது எதுன்னா, உள்ள தூய்மையை. சரிங்களா? எவன் ஒருவன் உள்ளத்தால் தூய்மையா இருக்கானோ, அவனே உண்மையான பௌத்தன்.